வணக்கம் நேயர்களே, இது உங்க அம்மா எங்க அம்மா இல்ல, சினிமா விமர்சனத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு வெளியாகி இருக்கிற டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற படத்தை பற்றிய நம்மளுடைய பார்வை, திரை விமர்சனம் உங்க முன்னாடி. டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற அந்த படத்தை வந்து தில்லுக்கு துட்டு அதோடைய ஃப்ரான்ச்சைஸியாக நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறது ஒரு கேள்வி. அப்படி பார்த்தா நமக்கு டிசப்பாயின்மெண்ட் வருமா, இல்லை தில்லுக்கு துட்டு அப்படின்னு ஒரு படம் நம்ம கொடுத்த அந்த சந்தோஷமான உணர்வை தக்க வச்சுக்க இது உதவுமா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மே மாதம் விடுமுறை, குழந்தைகள் எல்லாம் வீட்டில் சந்தோஷமாக வெளியில் போகணும், சினிமா பார்க்கணும், ஆர்வமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் அவங்களுடைய ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் டிடி நெக்ஸ்ட் லெவல், அதாவது தில்லுக்கு துட்டு இல்லைங்க, டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல், அதாவது டிடி அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும்தான் வச்சிருக்காங்களே தவிர தில்லுக்கு துட்டு அப்படிங்கிற ஃப்ரான்ச்சைஸியை அவங்களும் சொல்ல, நம்மளும் கேட்கல, எதிர்பார்க்கல. ஸோ இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அடுத்த கட்டத்துக்கு சினிமாவை உயர்த்திட்டு போயிருக்கா, சந்தானத்துடைய மார்க்கெட்டை அடுத்த லெவலுக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கா, நம்மளுடைய ரசனையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த படத்துடைய பாசிட்டிவ் அம்சங்களை பற்றி நம்ம பேசலாம். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல நம்மளால சிரிக்க முடியுது. ஆனால் நிறைய இடங்கள் அப்படின்னு நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய டியூரேஷன்ல கிட்டத்தட்ட 30ல் ஒரு பகுதி நம்மளால சிரிக்க முடியுது. சந்தானத்துடைய படத்துக்கு மக்கள் வர்றதுக்கான காரணம் வாய் விட்டு மனசு விட்டு சிரிச்சு ரசிச்சு மகிழணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ரசிகர்களை 30ல் 1% தான் சிரிக்க வைக்க முடியுது. அப்படிங்கிற போது இந்த படத்தினுடைய வெற்றி மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அதான் உண்மை. கௌதம் வாசுதேவ் மேனன், செல்வராகவன், இப்படி 2 பேர் நடிகர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள அவங்கள படத்திலே சிக்க வச்சிருந்தாங்க. பட் ஆனால் நடிக்க தான் இல்லை அவங்க. ஸ்பாய்லர் அலர்ட் இனிமேல் வரப்போகுது. சந்தானத்துடைய காமெடியை ரசிக்கணும், சந்தானத்தை ரசிச்சு பார்க்கணும், அவருடைய சகாக்கள் கொடுக்குற அந்த லூட்டியை ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு. அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு நீங்களாம் சந்தோஷப்பட்டுங்க. ஏன்னா இருக்கிற பெஸ்ட் சீன்ஸ்லாம் அந்த ட்ரெய்லர்லேயே வந்துருச்சு. இதுக்கு மேலே படத்தில் 1-2 இடங்கள் இருக்குது தவிர அதை நீங்கள் ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணுவாங்க அதே கம்பெனிலேருந்து, அதே ப்ரொடக்ஷன்லேருந்து. அப்போ பார்த்து நீங்கள் ரசிச்சுக்கலாம். இப்போது ஸ்பாய்லர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரப்போகுது. அது ஸ்பாய்லர் நம்ம சொல்லலாமா அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேங்க. ஏன்னா படத்தை பார்க்கும்போது ஐயோ இந்த விஷயத்தில் இவன் சொல்லிட்டானே, திலக் சொல்லிட்டானே, இந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டை திலக் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய கட்டங்கள் தான் ஸ்பாய்லர்ஸ். ஆனால் இதெல்லாம் நான் சொல்லாமல் நீங்கள் படத்துக்கு போனீங்கன்னா அதோட பெரிய ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. முதல்லேருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்ன மாதிரியான ஜானருக்குள்ளே இந்த படம் போகுது அப்படிங்கிறத இந்த டெக்னிக்கல் டீமுக்கும் புரியல, கிரியேட்டிவ் டீமுக்கும் புரியல, டைரக்டருக்கும் புரியல. அது புரியாமையே இது ஹாரர் ஜானரா, இல்லை த்ரில்லர் ஜானரா, இல்லை அக்மார்க் காமெடி ஜானரா அப்படிங்கிற குழப்பம் படம் பூரா அப்படியே போயிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் அவங்களே சொல்லிக்கிறாங்க படத்தில், ஓ டேய் மியூசிக் மாறுது, இப்போ ஹாரர் ஜானருக்குள்ளே நுழையிறோம், உனக்கு புரியலையா அப்படின்றாங்க. டக்குன்னு பார்த்தா டேய் வேற மாதிரி வருதுடா, மியூசிக்கே இல்லை, பிஜிஎம்மே இல்லை, இப்போ ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு அவங்களே அவங்களுடைய படத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேட்டகரியை வச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெண்களை எப்படி சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல முதல்ல நம்ம நம்முடைய பார்வையை செலுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது. ஏன்னா 2025 இருக்கோம். இன்னமும் பெண்களை ஒரு செல்லிங் கமாடிட்டியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது நல்லாவே புரியுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யாஷிகா அவங்க தங்கச்சியாக வராங்க சந்தானத்துக்கு. ஒரு திரைக்குள்ளே போயிடுறாங்க, அதாவது சினிமா கதாபாத்திரம் மாறிட்டு ஒரு திரைக்குள்ளே போயிடுறாங்க. அதே மாதிரி சந்தானத்துடைய அம்மா வர கஸ்தூரியும் திரை கதாபாத்திரம் மாறி ஸ்க்ரீன்குள்ளே போயிடுறாங்க. வெளியில் இருக்கும்போது இருந்த யாஷிகா ஒரு கண்ணாடி போட்டுட்டு சரியாக படிப்பை முடிக்காத ஒரு அம்மாஞ்சி அப்படின்ற மாதிரி ஒரு நார்மல் சுடிதார்லாம் போட்டு இருக்கிற மாதிரி ஒரு அவங்களுடைய சோகால்ட் ஆர்த்தடாக்ஸ் அந்த மாதிரி ஒரு லுக்கில் காட்டுறாங்க. கஸ்தூரியை பார்த்தீங்கன்னா புடவை பார்த்துக்கிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த ஃபேமிலி ஓரியன்ட் மதர் அப்படின்னு சொல்லி தனியாக முத்திரை குத்துவாங்க, அந்த மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு நேர் எதிராக இந்த சினிமா கதாபாத்திரமாக அவங்க உள்ளே அப்படியா எந்த சக்தி எதுங்கிறலாம் காட்டல, அவங்களுக்கு தான் வெளிச்சம். அது அப்படி சக் பண்ணி ஸ்க்ரீனுக்குள்ளே கேட்டகரி வைஸ் அவங்க அப்படியே போய் ஒரு தெலுங்கு ஸ்பீக்கிங்
அம்மாவாக மாறிடுறாங்க. அம்மான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களே கோச்சிக்கிறாங்க. ஏன்னா அக்கான்னு சொன்னாலே கோவம் வருது, எப்படி நீங்கள் அம்மா சொல்லலான்னு சொல்லிட்டு தெலுங்கில் திட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் கஸ்தூரி சொல்கிறாங்க. கிளாமர் காஸ்டியூம் அப்படிங்கிற பேரில் வந்து சில இடங்களில் வல்கராகவே வந்து அவங்கள வந்து போர்ட்ரேவில் நடந்திருக்கு. நாட் ஓன்லி ஃபார் யாஷிகா, கஸ்தூரிக்குமே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இது போதாதுன்னு ஹீரோயின் வந்து திடீர்னு பேயா இருக்காங்க, திடீர்னு வந்து மனுஷியா மாறுறாங்க. மாறி மாறி வந்தாலும் அவங்களுடைய கவர்ச்சியை வந்து படத்துக்கு உதவணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக வேலை செஞ்சுருக்குது இந்த கிரியேட்டிவ் டீம், சோ கால் கிரியேட்டிவ் டீம். இதெல்லாம் சொல்கிறதுனால ஏதோ அந்த படத்தை வந்து குறை சொல்கிறேனே அப்படி இல்லை, குறை சொல்லணுங்கிற நோக்கத்துக்காக தான் வந்து நான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பிகாஸ் நிறைவான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா, ஒரு நிமிஷங்க, அதெல்லாம் வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்க வேண்டியிருக்குங்க. இல்லைன்னா வந்து நமக்கு நிறைவுகளை வந்து மறந்து போயிடும். அந்த அளவுக்கு நிறைவான விஷயங்கள் மிக அலாதியாக சொல்பமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம மாறன் அவர் வந்து அங்கங்கே அப்படி கிச்சிச்சு மூட்டுறாரு. நிழல்கள் ரவி சில இடங்களை வந்து அவருடைய ஆய், ஒரு வயசான ஆய் போகிறத வந்து ஆம்பளை ஆய் போகிறத ஃபோட்டோ எடுக்கிறியா அப்படிங்கிற டைலாக்லாம் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து அப்படி சங்கடப்பட வச்சாலும் கூட அப்படின்னு அவருடைய பழைய சேஷ்டைகள்லாம் அங்கங்கே விட்டு படத்துக்கு ஒரு முக்கியமான கீ கேரக்டராக வந்து நிழல் ரவியை பயன்படுத்தி இருக்கிறது ரொம்ப வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். அவர் ரொம்ப அழகாக அசால்ட்டாக அப்படியே போகிறாரு. நான் அந்தரத்தில் ஆகி போகும்போது இப்படிலாம் பண்ணுறியம்மா அப்படிங்கிறது முதல் கொண்டு ரொம்ப அழகாகவே அவருடைய கேரக்டரை உள்வாங்கிக்கிட்டு ஆட்டோ டிரைவராக வரும்போதும் சரி, அதுக்கப்புறமேல வந்து கப்பல் கேப்டனாக வரும்போதும் சரி, டைரியை படிக்க அவர் வந்து மலம் கழிக்கிறதுக்கு அவதிப்படுற அந்த தருணங்களும் சரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ ஐ திங்க் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான பாராட்டு ஒன்று கொடுக்கணும்னா நம்ம நிழல்கள் ரவி சாருக்கு கொடுக்கலாம். ஒரு இடத்துல வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் அந்த படத்துடைய ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டே லூஸ் அடிக்கா அப்படிம்பாங்க, அது மாதிரி லூஸ் விட்றா அப்படின்றாங்க, கையில் இழுக்கிறாங்க, லூஸ் விட்றாங்க, திடீர்னு பிடிச்சிக்கிறாங்க. அந்த மஞ்சுமேல் பாய்ஸில் வந்த சீனெல்லாம் எனாக்ட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ரீக்ரியேஷனுக்கான தேவை என்ன அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இதை நான் சொல்கிறதெல்லாம் மீறி தேட்டருக்குள்ளே பூந்து ஊடட் ஓன் காஸ்ட் அப்படிம்பாங்கல்ல, சொந்த செலவில் சூன்யம், அப்படி ஏதாவது நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து சாரி இவ்வளோ நேரம் நான் பேசிட்டே இருக்கேன், இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்ல, அது தெரிஞ்சால் நான் சொல்லிட்டு அதெல்லாம் பேச மாட்டேனாங்க, எனக்கே புரியல. இருந்தாலும் அப்படி அங்கே இங்கே பாயிண்ட்ஸ் பிடிச்சி ஒரு கதையை நானாக ஒரு என்ன சொல்கிறது உருவகப்படுத்திருக்கேன்னு சொல்லாமா, அது ஒருவேளை இந்த டீமில் பார்த்தாங்கன்னா கேட்டாங்கன்னா வா இப்படி கூட நம்ம கதையை வந்து சொல்லாமா அப்படின்னு நினைக்கலாம் ஒருவேளை. இதான் விஷயங்க. படத்தில் நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து அப்படி சாகடிக்கிறதுக்காக ரொம்ப கடுப்பாகி தப்பாக ரிவ்யூலாம் கொடுத்து அந்த படத்தை ஓட விடாமல் செஞ்சிடறாங்க. அதனால் கடுப்பாகிற ஒரு சினிமா தேட்டர் ஓனரா இல்லை சினிமா ப்ரொடியூசரா இல்லை சினிமா டைரக்டரா அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தான் வெளிச்சம். செல்வராகவன் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு, அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ரிவ்யூஸ் பண்ணுறவங்களாம் கூப்பிட்டு தேட்டருக்குள்ளே வச்சு சாவடிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது எதேச்சியாக வந்து வேற ஏதோ ஒரு எதிர் சக்தி இல்லை வேற ஒரு கும்பல் அவங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தெரியுறாங்க. இதோட முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. அவங்க என்ன ஆகுறாங்க, எங்களை சாகடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்னு பேயா மாதிரி அதுக்கப்புறமா இன்விடேஷன் அனுப்புகிறாங்க. ஒரு தேட்டருடைய மினியேச்சர் பாக்ஸில் வந்து போயிட்டு ஒரு பட்டனை தட்டினா அதில் கீபோர்டு வருது, கீபோர்டு தட்டினா டிக்கெட் வருது. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு திஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீமியர் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஹிச்காக் இருதயராஜ், அதுலேயும் ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லை அப்படின்னு கூப்பிடுது. இதில் போகிற அந்த ரிவ்யூவர்ஸ் முக்கியமாக சொல்லணும், எச் பிரசாந்த் வந்து முதல் சீன்லேயே வந்து அவரை சாகடிச்சுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவருடைய இன்டர்வியூ வருது, ரிவ்யூ வருது, எல்லாமே காட்டுறாங்க. அது எந்த அளவுக்கு ஒன்றும் புரியல. வைல்வான் ரங்கநாதன் வராரு, மாறன் வராரு, ப்ளூ சட்டை மாறன் வராரு, இன்ஃபேக்ட் வந்து கிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நம்மளுடைய முதன்மையான கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கிற சந்தானத்தை காட்டுறாங்க. இப்படி போகும்போது ஒரு நாள் வந்து சந்தானத்துக்கும் அந்த அழைப்பு வருது. அவர் உள்ளே போகும்போது அவர் தான் கீழே அடைச்ச ஹீரோ இல்லை, நம்மளால் உடனே உள்ளே போயிடுவார் தேட்டருக்குள்ளே போய் படம் பார்த்து அவரே ஊடட் ஓன் காஸ்ட் வச்சுக்க வர நம்மள மாதிரி அவர் சந்தானம் இல்லை. ஸோ அவர் பார்த்துட்டு தேட்டர் என்ன இப்படி இருக்குது, ஒரு மாதிரி பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறார். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்னென்னா, அவர் பில்டிங்கில் அவர் வீட்டில் அந்த பில்டிங் மினியேச்சரில் வந்து டிக்கெட் எடுத்தார் இல்லையா, அதை பார்த்துட்டு
வீட்டில் இருக்கவங்க சொந்தக்காரங்க, அதாவது அவங்க அப்பா நெல்கள் ரவி ஆட்டோ ஓட்டுறாரு அவரு, அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் கஸ்தூரி, தங்கச்சி யாஷிகா, அப்புறம் வீடு தேடி வந்த அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்க எல்லாம் அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அவரோட நெல்கள் ரவி ஆட்டோலேயே வந்து படம் பார்க்க போயிட்டாங்கன்ற தகவல் வருது இவருக்கு. திரும்பி வந்தவருக்கு திரும்பி வந்து சந்தானம் பதவி போய் அந்த தேட்டருக்கு ஏண்டா போனாங்கன்னு எதுக்காக பயப்படுறான்னு தெரியல. ஒரு பாலடைஞ்ச இடத்த தான் பார்த்தாரு, இருந்தாலும் பயந்துட்டு ஓடி போகிறாரு. போனால் அந்த தேட்டர் பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இல்லை, இப்போ லைட்லாம் எரியுது, ஒரு ரெட்ரோ ஃபீலிங். அதாவது அந்த மாதிரி ரெட்ரோ தேட்டரை வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் பார்க்கல, நார்த் இந்தியாவில் இருந்திருக்கு. நம்ம ஊர் ரெட்ரோ தேட்டர் எப்படி இருக்குங்கிறதுக்கு நம்ம வந்து ஞாபகம் இருந்தாலோ இல்லை பழைய சினிமாக்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எப்படி இருக்கும்னு. பட் இவங்க காட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் இல்லை வந்து குஜராத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ரெட்ரோ தேட்டரை காட்டுறாங்க. அதுக்குள்ளே மறுபடியும் நுழையிறாரு. போய் பார்த்தா அப்பா அம்மாவை காணோம். உள்ள சக் பண்ணிடுச்சு அந்த ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் சக் பண்ணிடுச்சா இல்லை வந்து இந்த டீம் சக் பண்ணிட்டாங்கன்னு தெரில, பட் எல்லாரும் சேர்ந்து நம்மளை சக் பண்ணிட்டாங்க. அதான் உண்மை. ஸோ இந்த தான் வந்து கதையா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதுக்கப்புறமும் கதையை வந்து அவங்களே தேடுறாங்க. அது என்னென்னா, உள்ளே போனால் ஒரு கதாபாத்திரங்கள்லாம் நடக்குது இல்லையா, அதில் இவங்களும் ஒரு கதாபாத்திரமாக ஒழிஞ்சிடுறாங்க. இவங்க வந்து சாகடிக்க போகிறாங்க. இந்த படம் முடியறதுக்குள்ளே நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எஸ்கேப், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டனால் பனால் கபால் அப்படின்றாங்க, அதாவது செத்து போயிடுவீங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த படம் முடியறதுக்குள்ள எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சந்தானம் மட்டும் இல்லை, அந்த படம் முடிஞ்சு அந்த படம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம படம் முடிஞ்சு நம்ம எப்படா எஸ்கேப் ஆகும் அப்படிங்கிற ஒரு உணர்வை தான் அந்த மொத்த படமுமே நமக்கு கொடுத்துருக்குங்கிறது தான் உண்மை. இன்ஃபேக்ட் படத்துலேயே வந்து நிறையா கேரக்டர்ஸ் கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. சந்தானமாகட்டும், செல்வராகவன் ஆகட்டும், கௌதம் மேனன் மட்டும்தான் கேட்கல. ஏன்னா அவருக்கு வந்து நான் நடிகரா இல்லை ஜிவிஎம்மா, அதாவது கௌதம் வாசுதேவ் மேனன் தானே நான், இல்லை நான் வந்து இந்த கேரக்டரில் வர ராகவனா. ராகவன்கிறது வேட்டையாடு விளையாட்டில் கமல்ஹாசன் செஞ்ச அவருடைய கேரக்டர். அது அவரே இப்படி சட்டையார் பண்ணியிருக்காருங்கிறது தான் ரொம்ப நடக்கணுங்கிற விதி இருக்குங்க, நடந்துட்டு இருக்கு. அவ்வளோதான். சந்தானத்தையும் நம்ம சும்மா சொல்லிடக்கூடாது. பிகாஸ் அவருடைய சிவா மனசக்தி ஆகட்டும், பாஸ் என்கிற பாஸ்கரன் ஆகட்டும், இல்லை என்றென்றும் புன்னகையில ஆகட்டும், அது அங்கே அந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவர் கொடுத்த அந்த காமெடி ட்ரீட் ஃபீஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சிரிச்சு யோசிச்சாலே சிரிச்சுட்டு இருப்போம். ஆனால் இந்த படத்தில் சந்தானம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கார். அதாவது அவர் என்ன நினைக்கிறான்னு தெரியல. ஒருவேளை நம்ம ரொம்ப காமெடிலாம் பண்ணிட்டு என்னடா என்னடா அப்படிலாம் பண்ணால் வந்து நமக்கு வந்து ஹீரோ அந்தஸ்து கிடைக்காம போயிடுமோ, மிஸ் ஆகிடுமோ, மறுபடியும் அப்படியே காமெடி நாளோ இழுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு புள்ளிங்க மூடுக்கு போயிருக்காரு. ப்ரோ இன்னும் ப்ரோ, ஏன் ப்ரோ இன்னும் ப்ரோ, அந்த ப்ரோங்கிற வார்த்தைகளை அந்த ஐநோ ரகுவரன் எத்தனை சொன்னார்னு ஒரு போட்டி வச்சாங்க அந்த படம் வந்த போது. அது மாதிரி இந்த படத்தில் வந்து சந்தானம் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் எத்தனை தடவை ப்ரோ அப்படிங்கிறாங்கிறத ஒரு போட்டியாகவே வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து காதில் அப்படியே வைங்குங்குது அந்த ப்ரோங்கிற வார்த்தை. அப்புறம் இன்னொரு விஷயங்க, மைண்ட் வாய்ஸ் பரவலாக இருக்கு. அதாவது நான் பேசுறதும் மைண்ட் வாய்ஸ் தான் நானே பேசிக்குவேன். நீ என்ன நினைக்கிறேங்கிறது நானே வந்து மைண்ட் வாய்ஸ் தான் நான் வெளியில் உள்ளேருந்து இழுத்து மைண்ட் வாய்ஸை வெளியில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான குரோதத்தோடு வந்து கிளம்பியிருக்காங்க நம்ம டீமு. ஸோ படம் பூரா கேரக்டர்ஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க. விஷுவல் மீடியம்ங்கிறத புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறவங்க, இத்தனைக்கும் பேய் சீன்ஸ் இருக்குது, த்ரில்லிங் சீன்ஸ் இருக்குது, கப்பலில் சீன்ஸ் இருக்குது, பயங்கரமான செலவு பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான காமெடி சொல்லுங்க, ஒரு பெரிய பில்டிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இருக்குது. டயலாக் 3வது மாடிக்கு மட்டும் போடாத அப்படின்றாங்க. ஒருவேளை அவங்க நினச்சது வந்து சொல்கிறாங்களே ஒரு கேரக்டர்ஸ் 3வது மாடிக்கிட்டு போகாதுன்னு, அவங்கள வந்து லூசுன்னு நினச்சிட்டாங்களா, இல்லை படம் பார்த்துட்டு இருக்குமே நம்மளை லூசுன்னு நினச்சிட்டாங்களா? மாறனுடைய டிவி செட் காமெடி, அதாவது நீங்கள் கேட்டவைன்னு ஒரு படம் நினைக்கிறேன். அதில் வந்து YG மகேந்திரன் வந்து வனிதா 2 பேர் சேர்ந்து ஒரு உடஞ்ச பெட்டி இருக்கும், டிவி பெட்டி, அது அந்த காலத்து பெட்டி, அந்த டோர்லாம் போட்டு மூடுவாங்கள்ல, அதுக்கு மேலே ஒழிஞ்சுக்குவார். அது வேற மாதிரி ஒரு சினாரியோ, இது வேற மாதிரி சினாரியோ. ஒரு கொலைகாரர் ஒருத்தர் மாஸ்கோட வருவார். அவர் யாருன்னா ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமும் மறுபடியும் மாஸ்க் போட்டுக்குவார். நம்ம யூஸ்வலாக த்ரில்லர் மூவிஸில் வந்து என்ன நினைப்போம், முகமூடியோட வருவாங்க. ஆடியன்ஸ்க்கு யாருன்னு ரிவீல் பண்ணதுக்கப்புறம் அந்த முகமூடி தேவையில்லை, அதுக்கப்புறம் நானே வரேன்டா டாய் அப்படின்னு வந்துடுவாங்க. ஒருவேளை அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு நடிப்பு வரலன்னு நினைச்சாங்களோ என்னமோ மற்ற நடிகர்கள் இல்லை அந்த டீமு, இவர் வந்து ரிவீல் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் முகமூடி போட்டு கொலை பண்ண வருவார். அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அவர் டிவி ஓட்டக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டு ராசி பலன்லாம் சொல்கிற மாதிரி நடிப்பார். அப்புறம் கிட்ட வந்து அவரே அந்த கையை வெளியில் விட்டு இந்த 2 டோரை மூடுவாங்க, பழைய டிவி டோர் எல்லாம் மூடிட்டு இதோடு முடிந்தது ராசி பலன் அப்படின்னு முடிச்சிருவார். திருப்பி தானே மீண்டும் ராசி பலன் தொடர்கிறது அப்படிங்கிற இடத்துல சில இடங்களில் நமக்கு ஆசைகள் இருக்குது. இந்த சில விஷயங்களுக்காக நம்ம வந்து முழு படத்தையும் பார்க்கணுமாங்கிறது உங்ககிட்ட விடுறேன். கடைசியாக இந்த படம் முடியும் போது செல்வராகவன் சொல்வார், நீ மட்டும்தான்டா ரிவ்யூவராக வந்து தப்பிச்சு போற எங்களுடைய கேம்ல இருந்து,
ஏன்னா சினிமா தெரிஞ்ச நீ சினிமா விமர்சனம் பண்ணலாம், தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே வந்து ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கிறாங்க அந்த படத்தில். அது மட்டும் இல்லை, சந்தானம் சொல்கிறாரு, டே என்னதான் கூவி கூவி ஒரு படத்தை விற்றாலும் அந்த படம் நல்லா இருந்தால் மக்கள் பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. என்னதான் படம் நல்லா இல்லைன்னு வந்து விமர்சகர்கள் வந்து ரிவ்யூஸாக போட்டு வாந்தி எடுத்தாலும் அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டாங்க, படத்தை பார்ப்பாங்கன்னு. ஆனால் இந்த படம் இந்த 2 கேட்டகரியிலையும் வரலையா? ஏன் திங்க் பண்ணுங்க. அவசரப்பட்டு படத்துக்கு போகிறவங்க நான் சொன்னதில் ஓகேங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. பாய்.